அஸ்லாம் வலைக்கும். இன்னைக்கு எங்க போறோம்னா கஸ்மூர் அண்ட் தடா ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்கோம் ஃபேமிலியோட. வாங்க போலாம், எங்க கூட நீங்களும் டிராவல். டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து டின்னர் சாப்பிடலான்னு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். சிஆர் ஃபேமிலி தாவான மனுபோலு கிட்டே இருந்தது இது. சரி, ஓகேன்னு ஸ்டாப் பண்ணி அங்கே டின்னர் சாப்பிடலான்னு. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8:15 ஆயிருந்தது. நாங்கள் கிளம்புனது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 கிட்ட கிளம்பியிருந்தோம். அப்போ தான் நாங்கள் 8:15 மனுபோலு கிட்ட இருந்தோம். என்னோட நெஃப்யூ வந்து ஹாய் சொல்கிறாங்க. அங்கே கிரிக்கெட் எல்லாம் ஓடிட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது அந்த லைட்டிங்கோட ஓப்பன் வியூ. ஓகேவா, அப்படி இருந்தது. ஆனா நாங்க அங்க உட்காரல, ரொம்ப மஸ்கிட்டோஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஏசியில வந்துட்டோம். உட்காந்து அங்கெல்லாம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரோட்டி அண்ட் சிக்கன், ஆந்திரா சிக்கன் சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பரா இருந்தது ரெண்டுமே. அண்ட் சிக்கன் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் ரைஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருந்தது. ஆந்திரால நம்ம சென்னையில இருக்க மாதிரி இல்லவே இல்லை. பட் நல்லாவே இருந்தது. ஓகே, சாப்பிடலாம். சூப்பரா இருந்தது. சிக்கன் வந்து அங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது, அவ்வளவுதான். 9 o'clock கிட்ட வந்து நாங்க ரீச் ஆயிட்டு ஒரு ரூம் புக் பண்ணிட்டு அங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு காலையில ஓகே தர்கா போயிட்டு தர்கா எல்லாம் ஃபாத்தியாலாம் ஊதிட்டு யாசின் எல்லாம் ஊதிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். போற வழியில வந்து இந்த மாதிரி ஆடெல்லாம் அது சம்திங் ஆடை இருக்கிறதுக்கு எடுத்துட்டு போறாங்க. தேங்காய்லாம் உடைச்சிட்டு உள்ள போயிட்டு ஃபாத்தியாலாம் ஊதியாச்சு. உள்ள பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நல்லா பீஸ்ஃபுல்லான காமா இருந்தது. மார்னிங் நாங்க போனதெல்லாம் அவ்வளோவா ரஷ் இல்லை. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கிட் இருந்தான். அந்த கிட் வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தான். ஸோ தட் அவன் ஏன் படிக்கல அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிட்டு இப்ப எங்க போகலான்னு ஒரு சடனா ஒரு பிளான் வந்தது. அதுதான் நம்ம தடா ஃபால்ஸ் போகலான்னு யோசிச்சிருந்தேன். தடா ஃபால்ஸ் தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். தடா ஃபால்ஸ் வந்து ஜங்ஷன் வந்துட்டோம். அந்த தடா ஜங்ஷன் வந்தோடனே செம்ம டிராஃபிக்குங்க. அன்னைக்கு வந்து சண்டே, ரொம்ப ரொம்ப டிராஃபிக்கா இருந்தது. அதெல்லாம் கிராஸ் பண்ணி உள்ள செக் போஸ்ட் கிட்ட வந்து உள்ள அப்படியே போயிட்டே இருந்தோம். இந்த ஃபுல் வீடியோ வந்து தடா வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அது பார்க்கலன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் வைக்கிறேன், மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா தடா ஃபால்ஸ் வந்துட்டோம். உடும்பல்பேட் வாட்டர் ஃபால்னு சொல்லி லாஸ்ட் டைம் எங்களால உடும்பல்பேட் வாட்டர் ஃபால் உள்ள போக முடியல. அந்த கீழே இருக்க அந்த கல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். இப்போ வந்து அங்க உள்ள போயிட்டு டிக்கெட் வாங்கணும். ஃபர்ஸ்ட் டிக்கெட் வந்து காருக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா ₹300 சம்திங் ஏதோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பே பண்ணிட்டு நம்ம போயிட்டு கார் எடுத்துட்டு உள்ள போறோம். உள்ள ட்ரக் பண்ணி போவே ஆக்சுவலி சாரி உள்ள வந்து நம்ம நடந்து போனோம். அது வந்து இன்னும் உள்ள இருக்கு. இப்போ வந்து நம்ம கார் பார்க்கிங் பண்ண போகவே அந்த ஃபாரஸ்ட் உள்ள போற மாதிரி இருந்தது. ஹில்ஸ் தான் அது. அந்த ஹில்ஸ் உள்ள போனோம். அது ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த பார்க்கிங்கே நம்ம கார் எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. அங்க பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம ட்ரக் பண்ணி போனோம். அங்கிருந்து ட்ரக் பண்ண போறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் வந்து பெரியவங்களுக்கு ஆகுது. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ½ an hourலயே ட்ரக் பண்ணி போயிடலாம். சூப்பரா இருந்தது.
பார்க்கிங் லாட்ல வந்து பார்க்கிங் ரொம்ப பெருசாவே இருந்தது, சூப்பரா பெருசா இருந்தது, ஸ்பேஷியஸா. அங்க கார் பார்க் பண்ணிட்டு என்னோட சிஸ்டர் பட்டர்ஃப்ளை பிடிச்சாங்க என்னோட நெஃப்யூக்காக. அந்த பட்டர்ஃப்ளை வச்சு கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் நடந்து போக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நடந்து போக போகவே அங்கே நிறைய மங்கீஸ், லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த மாதிரி சேம் நிறைய மங்கீஸ் இருந்தது. அது வந்து நல்லா ஒரு மங்கி வந்து இன்னொரு மங்கிக்கு வந்து பெயின் பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் நாங்கள் சீனிக்லாம் பார்த்தோம். வியூவெல்லாம் உள்ள நடந்து போக போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாட்டர். பட் இது நடக்கவே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா 45 மினிட்ஸ் கிட்ட ஆகுது அப்படின்னு. எனக்கு நடந்து போகிறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 1/2 ஆச்சு. பட் ரொம்பவே கல்லா இருக்கு. ஷூஸ் போட்டு போங்க. நாங்க ஒரு அன்பிளான்டா போனதால நாங்க வந்து ஸ்லிப்பர்ஸ் தான் போட்டிருந்தோம். ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இவனும் என்னோட நெஃப்யூ வந்து ரொம்பவே ஃபன்னா, அவனுக்கு மனசே வரலங்க. நாங்க கிளம்புறப்ப தண்ணில இருந்து வாடா கிளம்பலாம், டைம் ஆகுதுன்னா வரவே இல்லை. இன்னும் மேல போனோம், வா போலான்னு சொல்லி அவனை எடுத்துட்டு மேல கிளம்பிட்டோம். தண்ணியில வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிருந்தோம், ஜாலியா இருந்தது. இதை விட மேல போலாம்னு நான் நினைச்சேன். பட் அங்க ஒருத்தவங்க போயிட்டு வந்தாங்க, அவ்வளவா வாட்டர் ஃபால் இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க வந்து இதோடய ஸ்டாப் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு ஓடை மாதிரி போவோம், அங்க கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி கீழே வந்துட்டோம். தடா ஃபால்ஸ் வந்து அவ்வளவுதான், அங்க சூப்பரா இருந்தது. பட் மேல போற உங்களுக்கு முடியும்னா நீங்க போய் பாருங்க, சூப்பரா இருக்கும்ன்றாங்க. பட் ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க அவ்வளவா தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க வந்து அங்க போல, அங்க இருந்து நம்ம கிளம்பிட்டோம். பார்க்கிங் ஏரியா வந்து வேற லெவலா இருந்தது. இவ்வளோ பெரிய பார்க்கிங் பாருங்க, சூப்பரா இருந்தது. ஜாலியா ஃபன் பண்ணோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ்.